தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே, வணக்கம். மிதுன ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். ஜூன் 9ஆம் தேதியில் இருந்து ஜூலை 4ஆம் தேதி வரை அவர் கடக ராசியில் சஞ்சாரம் செய்வார். இதுவரை தங்களுடைய ஜென்ம ராசியில் சுக்கிர பகவான் இருந்தார். தற்போது 2ஆம் இடம் செல்வதால், குருவுடன் இணைவதால் பண வரவுகள் நன்றாக இருக்கும். தங்களுடைய செலவுக்கு தகுந்த பண வரவுகள் கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும். தடைபெற்ற சுபகாரியங்கள் நன்றாக நடைபெறும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமையும். குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கும். நார்மல் டெலிவரி நடைபெறும். ஆரோக்கியமான குழந்தைகள் பிறக்கும். அதில் எந்த சந்தேகம் கிடையாது. உத்தியோகத்தில் புகழ் பெறுவீர்கள். பிறரால் முடிக்க முடியாத வேலைகளை தாங்கள் எளிதாக செய்து முடிப்பீர்கள். உயர் அதிகாரிகளின் பாராட்டுதல்களை பெறுவீர்கள். மிதுனராசி அன்பர்களுடைய 8ஆம் இடமாகிய அஷ்டமஸ்தானத்தை சுக்கிரன் தன்னுடைய 7ஆம் பார்வையால் பார்ப்பதால் அஷ்டமஸ்தானம் பலப்படுகிறது. உடலில் நோய் நொடிகள் இருந்தால் அனைத்தும் படிப்படியாக விலகும். சுக்கிரன் சாதகம் என்பதால் அடிக்கடி பிரயாணம் செய்து கொண்டே இருப்பீர்கள். ஒரு நிமிடம் சும்மா இருக்க மாட்டீர்கள். காலில் சங்கு சக்கரத்தை கட்டி கொண்டதை போல அங்கும் இங்கும் அலைந்து கொண்டே இருக்கிறீர்கள். உத்தியோகத்தில் புகழ் பெறுவீர். தொழில் துறை வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தொழில்கள், அழகு சாதனங்கள், ஆடம்பர பொருட்கள் போன்றவற்றை வாங்குவீர்கள். வீட்டை அழகுபடுத்துவீர்கள். வீடு கட்ட ஆசைப்படுபவர்கள் அழகான கலைநயமிக்க வீடினை கட்டலாம். அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. சகோதரியுடன் இணக்கம் சமரசம் நல்லபடியாக இருக்கும். ஐடி துறை அன்பர்களுக்கு வெளிநாடு செல்ல ஆசைப்பட்டால் தாராளமாக செல்லலாம். அதனால் பண வரவுகள் நிறைய உண்டு. ஆகவே அன்பர்களே, இந்த சுக்கிர பயிற்சி தங்களுக்கு நன்மையை தரும். இதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. தாங்கள் வாழ்வில் அனைத்து இன்பங்களையும் பெறுவீர். பெண்கள் தங்களை நன்றாக அலங்கரித்துக் கொள்வர். பியூட்டி பார்லர் போன்ற இடங்களுக்கு சென்று வரலாம். பெண்களுக்கு இளமை திரும்பும். கணவருடன் ஒற்றுமை ஓங்கும். ஒருவேளை பிறப்பின் போது சுக்கிரன் தங்களுக்கு கன்னி ராசியில் நீச்சம் அடைந்திருந்தால் மட்டும்தான் தாங்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். கோவிலுக்கு சென்றால் நவ கிரகத்தில் உள்ள சுக்கிர பகவானை வழிபடுங்கள். பெருமாள் கோவிலாக இருந்தால் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். தினமும் பகவத்கீதை சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் நடைபெறும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.